நண்பர்களே, நவம்பர் மாதம் 30ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:52. சிட்னியிலே பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்க 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அம், இறக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பெரும் பாடுபட்டுத்தான் அந்த தீயை அணைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. சனிக்கிழமை இரவு கட்டிடங்களை உடைத்தெறிந்த ஒரு பாரிய தீப்பந்தம் வானை நோக்கி எழுந்தது. கிட்டத்தட்ட 150 மீட்டர் உயரத்திற்கு மிகப்பெரிய தீப்பிழம்பம். இப்ப எனக்கு பின்னால இருக்கிற இந்த தீப்பிழம்பம் தீயணைப்பு வீரர்கள் எடுத்த போட்டோக்கள். தீயை அணைக்க நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் இது. சிட்னி நகரின் மேற்கில் உள்ள ஒரு கழிவு நீர் ஆலையை தீ சூழ்ந்ததை அடுத்து தீயை அணைக்க மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உடனடியாகவே வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது சிட்னியில் மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. தீயணைப்பு வீரர்கள் இந்த வானளாவிய 150 மீட்டர் உயரத்திற்கு எழும்பிய தீ பிழம்புகள் சுருண்டு பறந்ததை காண முடிந்தது என்று சொல்கின்றார்கள். இரவு 11 மணி அளவில் இந்த தீப்பிழம்புகள் மேல் எழுந்தன. அதற்கு பிறகு அவர்கள் அந்த தீப்பிழம்புகள் அணைந்தன என்று தீயணைப்பு வீரர்கள் சொல்கின்றார்கள். வெடிப்பின் பொழுது ஒரு பெரிய ரசாயன பெரிய ஸ்டோர் ஒன்று ரசாயன தொட்டி காற்றில் பறந்ததாகவும் அதே நேரத்தில் டசன் கணக்கான அவசரகால பணியாளர்கள் மீது ஒரு பெரிய கான்கிரீட் கல்லுகள் வந்து விழுந்ததாகவும் NSW தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த அவசரகால தீயணைப்பு விஷயத்திலே 2 தீயணைப்பு வீரர்கள் சிறு காயங்கள் ஏற்பட்டதாக FRNSW தெரிவித்திருக்கிறது. முதல்ல 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினர் வந்தார்கள். திரும்ப 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினர்கள் வந்தார்கள். இந்த தீப்பிழம்புகளை எதிர்த்து போராட வேண்டிய பெரும் கட்டாயம் ஏற்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் சொல்கின்றார்கள். தீயணைப்பு வீரர்கள் அண்டைய கட்டிடங்களில் இருந்து உடைத்து வீசப்பட்டிருக்கிறது. பல கற்கள் உடைத்து வீசப்பட்டிருக்கின்றன. உறுதியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முதலில் அமைத்தார்கள். இல்லாட்டி இதற்குள்ள போக முடியாது. ஏனெனில் ரசாயன கழிவுகள் நிறைந்த இடத்துல இந்த பெரிய வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வானத்திலிருந்து தீயை அணைப்பதற்காக 5 வான்வழி தளங்கள் அமைக்கப்பட்டன. தீயணைப்பு இயந்திரங்கள் தண்ணீரை செலுத்தின. அடுத்தது இந்த தீயில நுகரப்படுகின்ற ரசாயனங்களை சமாளிப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. அவர்கள் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கொண்டுதான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்ப இது மிக கஷ்டமான ஒரு தீயணைப்பு நடவடிக்கை என்று ஆணையாளர் ஜெர்மி ஃபியூட்ரல் தெரிவித்திருக்கின்றார். இது தீ மட்டுமில்ல, மிகப்பெரிய நெருப்பு பிளம்பு ஆக வந்திருக்கிறது. அந்த வெடிப்பின் அளவு சாதாரணமானதில்லை. மக்கள் தொடர்ச்சியாக அச்சப்பட்டிருந்தார்கள். எல்லா இடங்களுக்கும் பரவி விடுமோ என்று அச்சப்பட்டிருந்தார்கள். தீ விபத்துக்கான காரணம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இது விபத்தா அல்லது சதியா அல்லது யாராவது செய்தார்களா என்பது தொடர்பாக. என்னன்னா, அடிக்கடி இந்த தீ விபத்துக்கள் எல்லா இடமும் இடம்பெற்று வருகின்றன. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், ஹீத்ரோவில் டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெடித்தது. மற்றது இங்கே லண்டனில் சவுத்ஹோலில் மிகப்பெரிய கிட்டங்கி ஒன்று வெடித்தது. அடுத்த இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இது வெடித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இது சாதாரணமாக கடந்து போக முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனெனில் இப்ப தீ சம்பவங்கள் இப்ப எல்லாம் டெக்னாலஜி மூலமாக நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் இப்ப அண்மையில் பங்களாதேஷில் மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. விமானங்கள் எல்லாம் பறக்க முடியாமல் இருந்தது. ஆகவே இந்த தீ விபத்துக்கான காரணம் என்னவென்று இன்னும் தெரியவில்லை என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள். பெரும்பாலும் இப்பொழுது 2-3 நாட்கள்ல தெரிந்துவிடும். ஆனால் இந்த தீ தொடர்ச்சியாக எரியும். என்னன்னா, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் பல ஆண்டுகளாக மேற்கு சிட்னியில் காணப்படுகின்ற இவ்வாறு தீ விபத்து ஏற்படவே இல்லை. மிகப்பெரிய தீ விபத்து இது என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வெடிப்பு சத்தம் மிக அதிகமாக சில மைல்கள் தொலைவிலே கேட்டதாக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய பிரச்சனை அங்க இருக்கிறது. என்னன்னா, இப்ப ரசாயனம் காற்றில பறந்துச்சுன்னா அங்குள்ள கிராம மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். பல இடங்கள்
விலக்கு மண்டலங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க போவண்ணாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாரதிகள் அங்கு போவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். NSW காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் எல்லா ஜன்னல் கதவெல்லாம் மூட வேண்டும். என்னடா இப்ப கழிவுநீர் ஆலை தொழிற்சாலையை அளித்த தீயில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் போராடி ஓரளவு இப்பொழுது தீயை கட்டுப்படுத்தி விட்டார்கள். சிட்னி புறநகர் பகுதிக்கு மேலே இரவு வானம் பிரகாசமான ஒரேஞ்ச் நிறமாக மாறிய தருணத்தை அங்குள்ள மக்கள் சொல்கின்றார்கள். அவசர கால குழுவினரும் படம் பிடித்திருக்கின்றார்கள். இந்த தீப்பந்தத்துடன் பெரிய ரசாயன தொட்டி மேலே வீசப்பட்டிருக்கிறது. தீ விபத்தில் எரியும் ரசாயனங்களை நிபுணர்கள் கையாள்வார்கள். சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கிறது என்று காவல்துறையும் ஆம்புலன்ஸ் பிரிவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மீட்பு பணியாளர்கள் குழு மிக தீவிரமாக அங்கு மீட்பு பணி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். எவ்வளவு பேர் காயமடைந்தார்கள், எவ்வளவு பேர் அங்கு இறந்தார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அவசர கால நிலை தொடர்கின்றது. உள்ளூர்வாசிகள் அந்த பகுதியில் தங்கள் பயணம் செய்ய வேண்டாம், பொழுதுபோக்கு நடவடிக்கை நடைப்பயணம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவு NSW தொடர்ந்து வளிமண்டலத்தை கண்காணித்து வருகிறது. ரசாயனங்கள் கலந்திருக்கிறதா என்பதை அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை குடியிருப்பு பகுதியில் உள்ள அளவீடுகள் தெளிவாக இருக்கின்றன. ஆகவே இந்த கட்டத்தில் புகை மூட்டம் உயர்ந்து வருகிறது. எனவே அங்குள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். சிட்னியிலே மிக பயங்கரமான தீ விபத்தாக இந்த விபத்து பார்க்கப்படுகிறது.